ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதே தொகுதியில் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடக்கூடிய ஜெயபெருமாளை தோற்கடிப்பாரா என்ற ஒரு சந்தேகம் தற்பொழுது இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இரட்டை இலையை தோற்கடித்த ஓபிஎஸ் என்ற பெயர் உருவாகுமா என்றும் இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. எடப்பாடி பழனிசாமியின் திட்டம் என்ன, ஓ பன்னீர்செல்வம் அதை முறியடித்து எப்படி வெற்றியடைவார் என்பதையும் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்கலாம். முதலில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியை தேர்வு செய்ததற்கு என்ன காரணம் என்றால், அவருக்கு அங்கு செல்வாக்கு அதிகம். அது மட்டுமல்லாமல் பிரதமர் மோடி அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியில்தான் போட்டியிடுவதாக இருந்தது. ஆனால் அந்த தொகுதி தற்பொழுது ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டது. ஓபிஎஸ்க்கு அவருக்கு இருக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஆதரவும் முன்னாள் முதல்வர் என்ற ஒரு அடிப்படையான விஷயம் மட்டும்தான். இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டம் என்னவென்றால், ஜெயபெருமாளின் பூர்வீகம் முதுகுளத்தூர் அருகேயுள்ள புளியங்குடி கிராமம் ஆகும். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ராமநாதபுரம் தொகுதியில் அதிக செல்வாக்கு உள்ளது என்பதாலும் அதே சமுதாயத்தை சேர்ந்த ஒருவரையே வேட்பாளராக களமிறக்கி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துள் அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி திட்டமிட்டு ஜெயபெருமாளை நிறுத்தியுள்ளதாக அக்கட்சி கூறுகின்றன. கிட்டத்தட்ட 109 பேர் ராமநாதபுரத்திலிருந்து வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்று மனு தாக்கலை செய்தனர். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயபெருமாளை தேர்வு செய்திருக்கிறார். ஒரே சமூகத்தை சார்ந்தவர் என்ற காரணத்தினாலும் மிகப்பெரிய அரசியல் குடும்பத்தை சார்ந்தவர் என்ற காரணத்தினாலும் தற்பொழுது ஓபிஎஸ்க்கு எதிராக களத்தில் இறங்க வைத்திருக்கிறார். ஆனால் அனைத்தையும் ஓபிஎஸ் அவர்கள் முறியடிப்பார். அதிமுகவின் தொண்டர்கள் படைபலம் தேனியை விட ஓபிஎஸ்க்கு ராமநாதபுரத்தில் தான் இருக்கிறது. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து எம்பி தேர்தலில் போட்டியிடுவதற்கு நோக்கம் மத்திய அமைச்சராக வேண்டும் என்பதற்காகத்தான். அப்போதுதான் இரட்டை இலை சின்னத்தை முடக்க முடியும், எடப்பாடி பழனிசாமியே அனாதையாக்க முடியும் என்ற ஒரே ஒரு கனவு திட்டத்தின் மூலமாகத்தான் ஓபிஎஸ் அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். ஒட்டுமொத்த அரசியலையும் திருப்பி போடும் விதமாக சுயேட்சையாக முதல் முறையாக ஓபிஎஸ் அவர்கள் இரட்டை இலை சின்னம் இல்லாமல் தனி சின்னத்தில் போட்டியிடுகிறார். இது மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது. ராமநாதபுரத்தில் தற்பொழுதே பிரச்சாரத்தை ஆரம்பித்த ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த துரோகம் அனைத்தையும் மக்கள் மத்தியில் கொண்டு சென்று வருகிறார். நிச்சயமாக இந்த தேர்தலில் ஓபிஎஸ் அவர்கள்தான் வெற்றியடைவார், இரட்டை இலை சின்னத்தை வீழ்த்துவார் என்று அப்பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கருத்து கணிப்பில் ஓபிஎஸ் அவர்களுக்கு அதிகமான வெற்றி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சதி திட்டம் ஒன்றும் ராமநாதபுரத்தில் நடக்காது. மற்ற தொகுதியை விட ராமநாதபுரத்தில் தான் அதிகம் கவனத்தையும் செலுத்தி வருவதாக எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து தகவல்களும் வெளியாகியிருக்கிறது. ஓபிஎஸ் அவர்கள் அனைத்தையும் முறியடித்து வெற்றியடைவார் என்றும் செய்திகள் வெளியாகி உள்ளன.